டாக்டர் ஸ்டெஃபி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கேபினுக்கு வாங்க. சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கும் தான் நிறைய வேலை இருக்குது. அப்புறம் ஸ்டெஃபி, இன்னைக்கு காலையில் டாக்டர் அரவிந்த் வரல, கேட்டதுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்கங்கிறாங்க. ஆமாம் டாக்டர், டாக்டர் கொஞ்சம் கூட சின்சியராக இருக்கிறதில்ல. அப்படி என்ன நடந்தது? என்கிட்ட கூட சொல்லலை. ஜாப் எடுத்து தூக்கியிருக்கீங்க, என்ன நடந்துச்சு? என்ன தப்புனாரு? ஒர்க்கிங் ஹவர்ஸ் லேட்டாக வராரு, கொஞ்சம் கூட சீனியர்னு மதிக்க மாட்டேங்கிறாரு, ஏதாவது செய்ய சொன்னால் 1000 கொஸ்டின் கேட்குறாரு. டாக்டர், இதெல்லாம் ஒரு ரீசனா? அது எங்கிட்ட கூட சொல்லலை, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க டாக்டர், அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? எதுக்கு உங்களை வேலையிலையும் தூக்குனீங்க? ஏன் ஃபயர் பண்ணீங்க? எதுக்கு? என்ன டாக்டர், இதுக்கு முன்னாடி கூட நிறைய ஸ்டாஃபை நான் அப்படி ஃபயர் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் எந்த கொஸ்டினும் கேட்கல, இப்போ 1000 கொஸ்டின் கேட்குறீங்க. டாக்டர், ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காரு, இதில் என்ன பிரச்சனை? அதான் அவர் டியூட்டி வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே டியூட்டி பார்த்தவங்க இருந்திருக்காங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தானே போவாங்க, அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது? ஏன் நீங்கள் லேட்டாக வரலையா, இல்லை நான் தான் லேட்டாக வரலையா? டாக்டர், நான் லேட்டாக வரதும் அவன் லேட்டாக வரதும் ஒன்றா? நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர், அவன் இப்போ தான் இன்டர்னாக சேர்ந்துருக்கான், இன்டர்னாக இருக்கும்போதே இப்படி இருக்கிறான், இவனெல்லாம் பெர்மனெண்ட்டாக சேர்த்துக்கிட்டா அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்தான், டாக்டர்ஸ் ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க. இதோ பாருங்க டாக்டர் ஆதி, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் அத்தை என்னை இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கு நான் போட்ட கண்டிஷன் எனக்கு தேவையான மதிப்பும் ஃப்ரீடமும் இருக்கணும்னு. இந்த விஷயத்தில் உங்ககிட்ட வந்து நான் எதுவும் கருத்து கேட்கலையே. எனக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும்னு. உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் தலையிடுறதில்ல, ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓவே நான் தான், தெரியும்ல? சரி சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் இவ்வளோ கோவப்படுறதுக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது? நான் நார்மலாக மட்டும் கேட்குறேன், நார்மலாக பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க? எங்கள் அத்தை வரைக்கும் கொண்டு போகிறீங்க. ஏன் டாக்டர், உங்கள் அத்தை என்ன பயம் வந்துருச்சா? இதை பாருங்க டாக்டர், நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அது சரி, உங்கள் மாமியாருக்கே பயப்பட மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு நான்லாம் ஏமாத்துறோம். என் மாமியாருக்கு பயப்பட மாட்டேன்னு, மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. இதை பாருங்க டாக்டர், எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மர்மமாக இருக்குது. அதை நான் தேடி கண்டுபிடிக்கிறதா இல்லை புதுசாக நீங்கள் உருவாக்குற பிரச்சனையை சமாளிக்கிறதான்னு எனக்கு தெரியலை. அவங்கள எத்தனை நாளாக இன்டர்வியூ எடுத்து போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சுனா உங்கள் இஷ்டத்துக்கு அசால்ட்டாக அனுப்பி வச்சுட்ருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இதை பாருங்க டாக்டர், உங்கள் வயசு, எக்ஸ்பீரியன்ஸ், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எனக்கு தெரியும். எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். சரி, டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டிங்களா ஏன் லேட்டாக வராருன்னு? நான் ஏன் கேட்கணும்? அது அவரோட பிஸ்னஸ். அப்புறம் தெரியாம தான் கேட்குறேன், இப்போ சேர்ந்த டாக்டருக்காக எதுக்கு இவ்வளோ வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க? டாக்டர் ஸ்டெஃபி, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். சாரி, நான் கேட்ட டோன் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் கேட்ட கொஸ்டின் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டெஃபி, அரவிந்தன் ரொம்பவே பர்ஃபெக்டான டேலண்டான கார்டியாலஜிஸ்ட். அவரை மாதிரி ஒரு டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நிறைய பேஷண்ட்டை காப்பாற்றலாம். இந்த உலகத்திலேயே அவர் மட்டும் தான் டாக்டருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இப்போ வர டாக்டருக்கெல்லாம் இவ்வளோ ரெஸ்பெக்டும் இவ்வளோ அங்கீகாரமும் கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு ஒரு பயமே இல்லாமல் போச்சு. இதோ பாருங்க டாக்டர், மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட வயசு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், சும்மா என் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் நான் தலையிடுறதில்ல, என்னோட கேஸில் நான் பேஷண்ட்டை பார்க்குறதில்ல நீங்கள் தலையிடாதீங்க. இப்போவும் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நம்பி தான் ஓடுது. என்னோட பேருக்காக, என்னோட டேலண்ட்டுக்காக, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இன்னமும் நிறைய பேஷண்ட் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேருக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனராக இருக்கீங்க, மற்றபடி எல்லாம் நான் தான். சொல்லப்போனால் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் இல்லைனா. டாக்டர் ஸ்டெஃபி, நீங்கள் இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு புரியலையே. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால் அதில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரதான் செய்யும். எல்லாத்தையும் ஏன் சீரியஸாக எடுக்கிறீங்க? நீங்கள் டேலண்டான டாக்டர் தான், யார் இல்லைன்னு சொன்னது? உங்களுக்கான அங்கீகாரமும் ரெஸ்பெக்டும் எப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும்? இது நீங்கள் சொல்கிறப்ப இந்த பேச்சில் மட்டும்தான் இருக்குது. இப்போவும் உங்களுக்காகலாம் நீங்கள் வேலை பார்க்கல, உங்கள் மாமியார் உங்கள் மாமனார் அந்த குடும்பத்துக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா எப்போவும் இங்கேருந்து கிளம்பியிருப்பேன். இதோ பாருங்கள் டாக்டர், என்னதான் நீங்கள் எங்கள் அத்தை மாமாவுக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும், என்னோட வயசு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி இந்த ஹாஸ்பிட்டல் என்னோடது. இங்கே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அத்தை கூட இதில் தலையிட முடியாது. இதுக்கான ஃபுல் ரைட்ஸ் எனக்கு தான் இருக்குது. டாக்டர், இப்போ என்ன சொல்ல வரீங்க? வெளியே போன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன டாக்டர், இன்னும் என்ன புரிஞ்சுக்கலையா? டாக்டர் அரவிந்த் வெளியே போக சொன்னதுக்கே ஏன் சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ டேலண்டான டாக்டர், உங்களை எதுக்கு நான் வெளியே போன்னு சொல்ல போகிறேன்? உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எப்போவும் இருக்கும். அதே சமயம் இது என்னோட ஹாஸ்பிட்டல், எனக்கு கீழே தான் எல்லாரும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்னோட நேரடி கண்காணிப்பில் கொண்டு போகிறேன். எனக்கு தெரியாமல் இந்த ஹாஸ்பிட்டல் இனிமேல் எதுவுமே நடக்க போகிறதில்ல. டாக்டர், நீங்கள் பேசுகிற பேச்சு என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களை இன்சல்ட் பண்ண நான் நினைக்கவே இல்லை டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேஷண்ட் உங்களோட பேருக்காக நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இங்கே வராங்க. நீங்கள் ரொம்பவே ஃபேமஸான டாக்டர் தான், நீங்கள் ரொம்பவே டேலண்டானவர், திறமையானவர், நிறைய உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது என்னோட ஹாஸ்பிட்டல், எனக்கு வர டவுட்டை உங்கள்கிட்ட கேட்டு தான் ஆகணும். நீங்கள் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் ஆகணும்.
உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன், நம்பிக்கை வச்சிருக்கேங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு சந்தேகம் வரப்ப கேட்காம இருக்க முடியாதுல்ல. அப்படியே எல்லாரையும் கொஸ்டின் கேட்காம விட்டா இது ஹாஸ்பிட்டலா இருக்காது. இதை பாருங்க டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல் என் ஹஸ்பண்ட் எனக்காக கட்டி கொடுத்தது, கஷ்டப்படுற மக்களுக்கு உதவணும்னு. பண்ண வேண்டியதானே டாக்டர்? உங்களை யார் தடுக்கிறா இப்ப? டாக்டர், நானும் பார்த்துட்டே இருக்கேன், உங்க பேச்சுல ஒரு விதமா இருக்கு. என்ன பேசினாலும் ஏத்து பேசணும்னு பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி எங்க அத்தை மாமா வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு, அதுவும் உங்களை நம்பி உங்களுக்கு கீழே எனக்கு ட்ரைனிங் கொடுக்க வச்சிருக்காங்கன்னு இதுலயே புரியல நான் எவ்வளவு பெஸ்ட்னு. நான் உங்ககிட்ட ட்ரைனிங் முடிச்சாச்சு, என்னோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாச்சு. கடைசி வரை உங்க கீழேயே இருப்பேன், நீங்க சொல்றதுக்குலாம் தலையாட்டுவேன்னு கனவுலையும் நினைக்காதீங்க. என்ன எப்படி வேலைக்கு வச்சிருக்காங்கண்ணா? அது சரி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன் பாத்தீங்களா? எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா? அதுதான் நான் பண்ண தப்பு, நான் பண்ண பெரிய தப்பு. நீங்க இப்படியே ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க போறீங்களா? எனக்கு ஒர்க் இருக்கு டாக்டர், நான் கிளம்புறேன். ஆனா டாக்டர் அரவிந்தனை மறுபடியும் இங்க சேர்க்க முடியாது. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓவா வேற ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம், வேற ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். வேற ஏதாவது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போனேன் அந்த வசந்துக்கிற பையனோட டெத் ரிப்போர்ட் வேணும் எனக்கு. ஓகே டாக்டர், நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். பார்த்துட்டு இல்லை, எனக்கு 2 நாளுக்குள்ள வேணும். 2 நாள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த பையன் உனக்கு இப்போ இறக்கலையே, அவனோட ரிப்போர்ட் ரெடியாக தான் இருக்கும். அதை எடுத்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நான் தேடி எடுத்துட்டு கொடுக்குறேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல, எப்படியும் 1 வீக் ஆகலாம். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வேணும். ஓகே டாக்டர். வாங்க சார். யாருக்கு பார்க்கணும்? யாருக்கு பார்க்க வேண்டாம், நான் டாக்டர் ஆதியை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? இல்லைம்மா, அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கல. சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் டாக்டர் பார்க்க முடியாது. இல்லை முன்னாடியே வந்து சொல்லியிருந்துருக்கணும். திட்டத்தப்புன்னு பார்க்கணும், கஷ்டம்தான். இந்த பாருங்க நெசம்மா, எப்படியாவது டாக்டர் பார்க்கணும். இன்னைக்கு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவோம். மேடம், ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சியா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? டாக்டர் பார்க்கணும், போய் டாக்டர் கிட்ட சொல்லுங்க. மேடம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, டாக்டர் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க, கண்டிப்பா இன்னைக்கு பார்க்க முடியாது. அப்ப நாங்க உட்கார்ந்துருக்கோம், டாக்டர் பார்க்காம இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். நீங்க டாக்டர் ஸ்டெஃபி வேணா பாக்குறீங்களா? அவங்க அவைலபிளா தான் இருக்காங்க. ஸ்டெஃபியை வேண்டாம், கோஃபியை வேண்டாம், டாக்டர் ஆதியை தான் பார்க்கணும். மேடம் உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். டாக்டர் இப்போதைக்கு பார்க்க முடியாது. நவீன டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எப்போ நீங்க வரணும்னு சொல்றேனே. இன்னைக்கு டாக்டர் ஆதியை பார்க்கணும், பார்க்காம நாங்க வீட்டுக்கு போக மாட்டோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நாங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கோம். என்ன இவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. பார்க்க முடியாதுன்னு பார்த்துட்டு போக நிற்கிறாங்க. டாக்டர் வேற ஹாஸ்பிட்டல் வரவங்ககிட்ட கத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. இதுக்குன்னே அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு என்ன, பேஷண்ட் வந்தோன்னே அழகாக பேசுறாங்க. பேஷண்ட்டுன்னு டாக்டர்னோட அமைதியாக அன்பா அப்படியே குழஞ்சு பேசுறாங்க. என்ன சொன்னாலும் சரிங்க டாக்டர்ங்கிறாங்க. சிஸ்டர், நர்ஸு, ரிசப்ஷனிஸ்ட் இவங்க தான் உட்காந்து உயிரை வாங்க வேண்டியது. வேற ஹாஸ்பிட்டல் போகலன்னா நல்ல சம்பளம் கொடுக்காங்க, அதுக்கு தான் இங்கே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால ஆனால் உடனே ரோட்டில் போகிறவங்கள ஏசி காத்துக்காக உள்ளே வந்துடுறாங்க. சே டாக்டர். சொல்லுங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர், ஏதாவது எமர்ஜென்சியா? இல்லை டாக்டர், உங்களை பார்க்க ஒரு பேஷண்டோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை டாக்டர். அப்போ நான் இன்னொரு நாள் பார்க்குறேன். நாளாக நீங்கள் வேணா கொடுத்துருங்க, அப்போ பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ஆப்ரேஷன் இருக்குது, முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனாங்கல்ல, அந்த ஃபைல்ஸ்லாம் ஒரு பின் பண்ணிவிட்டு என் டேபிளில் வச்சுருங்க. ஓகே டாக்டர். என்ன சிஸ்டர் ஓகேன்ட்டு இங்கே நிற்கிறீங்க? இல்லை டாக்டர், நானும் சொன்னேன் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க மாட்டீங்கன்னு. ஆனால் அவங்க உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு உட்காந்துருக்காங்க. எவ்வளவோ பொறுமையாக அன்பாக சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி இல்லை. என்ன சிஸ்டர் இது, எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு, இப்போ பார்க்க முடியுமா? புரிய வைக்க முடியலன்னு சிம்பிளாக சொல்கிறீங்க. இல்லை டாக்டர், நான் பேசி பார்த்துட்டேன், அவங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. சரி சீக்கிரமாக அனுப்புங்க. அனுப்பிட்டு அப்படியே ஓட்டி ரெடியான ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே டாக்டர். இந்த பாருங்க சார், டாக்டர் கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. ஆனால் சீக்கிரமாக கிளம்பி வந்தோடனே அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன டாக்டருக்கு ஆப்ரேஷனா? என்ன சார் நீங்கள் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு? வாங்க, எதுக்கு அழறீங்க? 2 பேரும் உட்காருங்க. இல்லைம்மா இருக்கட்டும், நாங்கள் நின்றுக்கிட்டே பேசுகிறோம். இல்லை சார், உங்கள் 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது, ஏதோ பதட்டமாக இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க, அப்புறம் பொறுமையாக பேசலாம். இல்ல டாக்டர், நாங்க உட்கார்ற நிலைமையில இல்ல, உட்கார்ந்து பேசுற அளவுக்கு மனசுல தெம்பு இல்ல. என்னாச்சு? யாருக்கு என்ன பிரச்சனை? எப்படி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். எங்களால் அதை சொல்ல கூட முடியல. எப்படி சொல்றது? யாரு குத்தம் சொல்ல? நீ சும்மா இருடி. இங்க பாருங்க டாக்டர், நாங்க யாரையும் குத்தம் சொல்ல வரல. எங்க பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. வெளியே விசாரிச்சோம், நீங்களும் உங்க புருஷனும் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்க. எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருவீங்கன்னு கடைசி நம்பிக்கையா இங்க வந்திருக்கோம் டாக்டர். நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னு புரியுது, ஆனா முழுசா சொன்னாதானே என்னன்னு புரியும். வருத்தப்படாதீங்க, அழாதீங்க, எதனாலும் சரி பண்ணிடலாம். டாக்டர், எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை நாங்கள் அடிச்சதும் இல்லை, பேசினதும் இல்லை, ஏன் திட்டினது கூட இல்லை. அவளும் தங்கமாக தான் வளர்ந்தா. அவ சிரிச்சா நாங்கள் சிரிப்போம், அவ அழுதா நாங்கள் அழுவோம். ஆனால் இப்போ எங்க பொண்ணு ராத்திரி பகல் தூக்கம் இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்லனே எங்களுக்கு தெரியல டாக்டர்.
என் பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ஏன்டா உசுரோட இருக்கோன்னு இருக்கு. இதை பாருங்க சார், நீங்க பெரியவங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்களே இப்படி பேசினா அம்மாக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? அழாதீங்க. உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. இப்பெல்லாம் மெடிசின்ல எவ்வளவோ வந்துருச்சு. எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் சரி பண்ணிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வருத்தப்படாதீங்க. 2 பேரும் கண்ணை தொடங்க. எப்பல அழாத, அத மேடம் சொல்றாங்கல்ல, எது பண்ணிருந்தாலும் சரி பண்ணிடலான்னு. இவ்வளவு நாள் மட்டும் யாருமே அப்படி சொல்லல. அழாத. நான் வேணும்னா அழுகுது. என் கண்ணுல இருந்து கண்ணே நிக்கவே மாட்டேங்குது. இது பாருங்க, நீங்க இப்ப அழுதுட்டே இருக்க போறீங்களா? அழுதுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும். தியேட்டர்ல பேஷண்ட் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய மீட்டிங் இருக்குமா. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறது? ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் நல்லா அழுதுட்டு 2 நாளுக்கு அப்புறம் வாங்க. ஏய், கண்ணை தொடடி. அதான் மேடம் சொல்றாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்னு. கண்ணை தொட. சரிங்க. இதை பாருங்க, யாராவது ஒருத்தர் முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவங்களுக்கு என்ன வயசாகுது? என்ன பண்றாங்க? என் பொண்ணு எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கா. அழகா இருப்பா. குணத்திலையும் அழகுலையும் மகாலட்சுமியா இருப்பா. படிப்புல சரஸ்வதியா இருப்பா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு பொறுக்கலையேன்னு அத்தனை பேரும் ஆச்சரியப்படுவாங்க, பொறாமப்படுவாங்க. குணம் தங்கவங்க. வயசுல மூத்தவங்க யார் என்ன சொன்னாலும் சரிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டா. அவ பிறந்ததுலேருந்து பொத்தி வளர்த்தோம். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். அவளுக்கு கல்யாணம் எப்போ ஃபிக்ஸ் ஆகும்னு காத்திருந்தோம். அந்த நாளும் வந்தது. மாப்பிள்ளையும் கிடைச்சாரு, பேங்க்ல மேனேஜர். நேரமா என்னன்னு தெரியல, அவ பிறந்ததுலேருந்து எல்லாமே அவளுக்கு பெஸ்ட்டாக தான் கிடைச்சது. ஏன் அவளுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பார்த்தா அவளுக்கு கிடைக்கிற பாசம் குறைஞ்சிரும்னு நாங்கள் இன்னொரு குழந்தை கூட பார்க்கல. அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையும் நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம். அழகு, அறிவு, குடும்பம், பணம் எதுலையும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். எங்க குடும்பத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல காரியம் நடந்தது. அது அவ கல்யாணம். அவ கல்யாணத்தப்ப ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருந்தோம். அவளும் சந்தோஷமா இருந்தா. அவ கூட படிச்ச பிள்ளையெல்லாம் வந்துட்டு கல்யாணத்துல அப்படி போட்டோ எடுக்கணும், இப்படி போட்டோ எடுக்கணும், அந்த வீடியோ எடுக்கணும், இந்த வீடியோ எடுக்கணும், எல்லா முறையிலும் எடுக்கணும். நார்த் இந்தியன் கல்யாணத்துல நிறைய ஃபங்க்ஷன் வைப்பாங்களாம். நலங்கு அது இதுன்னு நம்ம இதுல இல்லாத முறை எல்லாத்தையும் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் எல்லாத்துக்கும் சரின்னு இந்தியாவிலேயே பெஸ்ட் டிசைன்ல தான் போய் சாரி டிசைன் பண்ணுன்னா அதுக்கும் சரின்னு சொன்னேன். அப்பதான் அவ முகத்துல ஒரே ஒரு பரு வந்தது. அவ ஃப்ரெண்டுங்க அந்த பருவை சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அந்த பருவை என் பிள்ளைக்கு அழகா தான் இருந்தது. ஆனா ஃப்ரெண்டுங்க கிண்டல் பண்ணதுனால இந்த பருவை எப்படியாவது மறைக்கணும்னு நினைச்சா. நாங்க எவ்வளவோ சொன்னோம், இதுவும் உனக்கு அழகா தான் இருக்கு அப்படின்னு. கேட்கவே இல்லை. அப்ப இந்த பரு வெளியே தெரியவே கூடாதுன்னா பியூட்டிஷியனை போய் பார்த்தோம். அவங்க பரு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால தெரியதான் செய்யும், அழகா தான் இருக்குமான்னாங்க. ஆனா அவ சொன்ன பேச்சு கேட்கல. நல்லா அழகா இருக்கணும், ஷைனிங்கா இருக்கணும், அப்படி இப்படின்னா. அப்பதான் உங்க ஹாஸ்பிட்டலை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஸ்பெஷாலிட்டி இருக்கு. போனோன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பரு வந்த இடமே தெரியாம போயிடும், அப்படி இப்படின்னாங்க. நாங்க தேடி விசாரிச்சதுல கிருஷ்ணா சார் உங்க பேரு எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன் பேரா? நான் அப்படியே எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையே. நான் பீடியாட்ரிஷியன், குழந்தைங்களை தான் பார்த்துப்பேன். அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். இந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க பார்க்கல டாக்டர். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் நடந்தது. என் பொண்ணு என்ன முழுசா நம்பினா. நான் இந்த ஹாஸ்பிட்டலை நம்பினேன். அப்புறம் என்னாச்சு? ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நல்லா தான் இருந்தா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பரு வந்த இடமே தெரியாம போயிடுச்சு. முகம் எப்போ இருக்கிறத விட பளபளன்னு இருந்தது. ஸ்கின் டோன் கூட நல்லா இருந்தது. ஹீரோயின்லாம் இப்படிதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க போலன்னு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த சந்தோஷம் 2 நாள் கூட நீடிக்கல டாக்டர். என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா. எல்லாம் நல்லா தான் இருந்தது. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு மாப்பிள்ளை விட்டு கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்டுல ஒரே சிரிப்பு, சந்தோஷம். கெஸ்ட்னு அப்படியே ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் வந்தது. என் பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு முடியல, ஒரே தலை சுத்தல், காய்ச்சல், உடம்பெல்லாம் வலி, மேலெல்லாம் அம்மம் போட்ட மாதிரி ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் என்ன ஏதோன்னு பயந்து அடிச்சுக்கிட்டு சம்மந்தி வீட்டுக்கு போனோம். அம்மா போட்டிருக்கோம் என்னமோன்னு ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். நாள் ஆக அதிகமாயிட்டே இருந்தது. அதுவே தன்னால வெடிச்சு பயங்கர தழும்பா மாறிச்சு. அம்மா போட்டா கூட அப்படி தழும்பு வராது. நாங்களும் சரியா போயிடும், அடுத்த ஏதாவது மெடிசின் பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா எங்க பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல, ஏதோ சரியில்லைமான்னு சொன்னா வலி முழுக்க அழுதுகிட்டே இருந்தா. நாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். வர்றப்பெல்லாம் அழுதுகிட்டே தான் இருந்தா. அம்மா எனக்கு அதாவது ஆயிடுமாம்மா, எனக்கு பயமா இருக்குன்னு கேட்டா. ஒரே ஒரு பரு, அதை சரி பண்ணதுக்குன்னு போய் ஏதோ ஆகுதுன்னு ரொம்ப கவலைப்பட்டா. ஒரு அப்பாவா அவளுக்கு எந்த கஷ்டமும் தெரியாம நான் வளர்த்தேன். ஆனா என் பொண்ணு புழு மாதிரி துடிச்சா. அதை பார்த்து என்னால எதுவும் பண்ண முடியல. அந்த நிமிஷத்துல நம்ம ஏன்டா உயிர் வாழ்றோம், நம்ம புள்ள கண்ணீரை துடைக்க முடியலையே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். புரியுதுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. எங்களை சரியா பார்க்க கூட இல்ல. டாக்டர் அவைலபிளா இல்ல நாங்க. டாக்டர் பிஸி நாங்க. வெளிநாடு போயிருக்காங்க நாங்க. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணவே முடியல. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டைம் 2 டைம் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? வேற ஹாஸ்பிட்டல் போக சொன்னாங்களா? ஆமா டாக்டர்.
அது மட்டும் இல்லை டாக்டர், இங்கே காட்டியிருப்போம்ல கேஸ் ஷீட்டு, அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் சிஸ்டர் வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தாங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்புறம் சரி வேறு ஹாஸ்பிட்டல் போகலான்னு அதை வாங்க வந்தா நீங்கள் இங்கே வரவே இல்லை, அப்படி ஒரு ரிப்போர்ட்டே இல்லைன்ட்டாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இங்கே இருந்திருக்கணுமே. ஆமாம் டாக்டர், ரெக்கார்ட்ஸ் இருந்தது. ஒரு சிஸ்டர் வாங்கிட்டு போனாங்க. மறுநாள் வந்து பார்த்தா அப்படி ஒரு சிஸ்டரே இங்கே வேலை பார்க்கலங்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா எல்லா ரிப்போர்ட்டையும் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தேன். அது சாஃப்ட் காப்பியா என்கிட்ட ஒன்று இருந்தது. எனக்கு இவங்கெல்லாம் நடக்கிறத பார்த்து நிறைய டவுட் வந்தது. என் ஃப்ரெண்டு கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போக சொன்னான். ஆனால் எனக்கு கோர்ட்டில் போகிறதோ வாதாடுறதோ டாக்டருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதோ அதில் விருப்பம் இல்லை. என் புள்ள சரியாகணும், என் புள்ள பழைய மாதிரி இருக்கணும், எந்த நோயும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும். ஆமா டாக்டர், யாரையும் குத்தம் சொல்ல நாங்க வரல. குத்தம் சொல்லி எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்களுக்கு ஒத்த மக, அவ உயிரோட இருக்கணும், நோய் நொடி இல்லாம நிம்மதியா இருக்கணும். அவ சிரிச்சே எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? உங்களுக்கு யாரு ட்ரீட்மெண்ட் பார்த்தா? டாக்டர் ஸ்டெஃபி. ஸ்டெஃபி டாக்டரா? கன்ஃபார்மா? ஆமா டாக்டர், அவங்க தான் பார்த்தாங்க. நான் எல்லா ரிப்போர்ட்டையும் உங்க நம்பர் கொடுங்க, அதுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்ததா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நான் உங்கள் நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன். நானே உங்களை கூப்பிட்றேன், சரியா? சரிங்க டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. சிஸ்டர், டாக்டர் ஸ்டெஃபி என்ன பண்ணுறாங்க? டாக்டர் அவங்க ரவுண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க. அவங்கள நான் வர சொன்னேன்னு சொல்லுங்கள். இல்லை, இப்போ ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அப்படியே இங்கே வர சொல்லுங்கள். ஓகே டாக்டர். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு சரி பண்ணிடலாம், சரியா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சமாவது தைரியம் வருது. டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், டாக்டர் ஆதி உங்களை கூப்பிட்டாங்க. இவளுக்கு ஒரு வேலையே இல்லை, போங்க, அப்புறம் வரேன்னு சொல்லுங்க. இல்லை டாக்டர், கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. இங்க பாருங்க, நான் ரவுண்ட்ஸ் போறேன்னு சொல்லுங்க. டாக்டர் நான் சொல்லிட்டேன், நீங்க ரவுண்ட்ஸ்லயே இருந்தாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு வர சொன்னாங்க. சரி போங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். சே, வர வர இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஸ்டாஃப்ங்கெல்லாம் கூட ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க. இருக்கிறதே சீனியர் டாக்டர் எனக்கு தான் எல்லா தலைவலியும். 5 நிமிஷம் ஃப்ரீயாக விடுறாளா, உட்காந்து அவ்வளோத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கா. அது என்ன இது என்ன, அதை எப்போ பண்ணேன் இதை எப்போ பண்ணேன். இவளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சொல்லியே கொடுத்துருக்கூடாது. ஒன்று போவேண்டா, போவாட்டாலும் விட மாட்டா, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. போய் தொலைவோம். இவங்களா? இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர், உங்கள் டியூட்டி ஹவர்ஸ் முடிஞ்சிடுச்சோ? ஆமாம் டாக்டர், ஃபைனலாக ஒரு ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தேன். ஓ சாரி, அவசரமாக பேச வேண்டியதாக போச்சு. என்ன விஷயம் டாக்டர்? நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். டாக்டர், இவங்க உங்கள் பேஷண்ட்டோட பேரண்ட்ஸுங்கிறாங்க. ஏது ஏதோ சொல்கிறாங்க, அவங்க பொண்ணுக்கு ஏதோ அலர்ஜியாக இருக்குது போல். நீங்கள் கொஞ்சம் உட்காருங்களேன், என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு அப்புறமா கிளம்புங்களேன். என்ன பேஷண்ட்? யார் நீங்கள்? டாக்டர், எங்களை உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்கள் தானே எங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. டாக்டர், ஏதோ பிம்பிளுக்கு வந்தாங்களாம், நீங்கள் ஏதோ மெடிசன் கொடுத்தீங்க, அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு, நிறைய சைடு எஃபெக்ட் சொல்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இதை பாருங்கம்மா, நீங்கள் வந்தீங்க, நான் சொல்லிட்டேன்ல, உங்கள் பொண்ணு என்கிட்ட வந்த மாதிரி வேறு எங்கேயும் போனாலும் விசாரிங்க. இங்கே எப்பவும் கொடுக்குற மெடிசன் தான் கொடுத்தேன், அதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. இல்ல டாக்டர், என் பொண்ணு இங்க மட்டும் தான் வந்தா, வேற எங்கேயும் நான் கூட்டிட்டு போல. டாக்டர், இவங்களெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அலர்ஜி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டு எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு வந்து நிற்பாங்க. உங்களை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். இவங்களெல்லாம் நம்பாதீங்க டாக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க உழைச்சி சாப்பிடாம. நிறுத்துங்க டாக்டர், நாங்களும் நல்ல குடும்பத்து ஆளுங்க தான், எங்ககிட்டயே சொத்து பத்தெல்லாம் இருக்கு. உங்களை ஏமாத்தி நஷ்ட ஈடு வாங்கி தான் நாங்கள் பிழைக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. என்ன டாக்டர் பொறுமையா இருக்கிறது? என்ன பொறுமையா இருக்கிறது? எனக்கு புரியல, இங்க என்ன நடக்குது, ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, எதுவுமே எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, என் பொண்ணு இவங்களாலதான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் புரியுது. என் பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சதுக்கு காரணம் இந்த டாக்டர் ஸ்டெஃபி மட்டும்தான். இந்த பாருங்க டாக்டர், உங்க மேல எந்த பழியும் நான் போடல. பழிய போட்டு என்ன ஆக போகுது? நீங்க நல்லா இருப்பீங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு, அவ வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் அன்னைக்கு ராத்திரியே இப்படி ஆச்சுன்னா அவ வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அதை பார்த்து நாங்க நொந்து போய் கிடக்குறோம். அவ தாங்க மாட்டாம ரூமை விட்டு வெளியவே வர்றதில்ல. எங்க வீட்டுல கல்யாண கலைக்குள்ள இன்னும் போகல, அதுக்குள்ள இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து அழுதுகிட்டு இருக்கோம். என் பொண்ணு என் கையை பிடிச்சிட்டு, அப்பா எப்படியாவது என்ன சரி பண்ணிருப்பா, எனக்கு சரியாயிரும்லாப்பான்னு கேட்கறா. என்ன சொல்றதுனா? அவ மாமி வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அவளை சரி பண்ணிட்டு கொண்டு வந்து விடுங்கன்னு சொல்றாங்க. அதுவும் எந்த தடையும் இருக்க கூடாதான், எந்த தடமும் இருக்க கூடாதான். என் மகளை பார்க்க அவங்களுக்கு பிடிக்கலையா, அசிங்கமா இருக்காளா? நாங்க என்ன சொல்றது டாக்டர், என்ன சொல்றது? மாப்பிள்ள உங்க பொண்ணுக்கு முழுசா குணமானா பழையபடி மாறினா மட்டும்தான் கூட்டிட்டு வந்து விடணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நாங்க வீட்டுல சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, அழுதுகிட்டே தான் இருக்கோம். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கோம். கடவுளுக்கு அடுத்தபடியா உங்ககிட்ட வேண்டோம். தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு என்ன மெடிசன் கொடுத்தீங்க, ஏன் அவ இப்படி ஆனா? தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க.